பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அநேகருக்கு கேள்வி என்னன்னா, என்னை ஏன் ஒருத்தர் உருவாக்கினார், என்னை ஏன் படைச்சார்? அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு இடது கையும் இடது காலும் செயல்படலை. நான் கேட்டேன், எப்படிமா இருக்கீங்க? என்னையா வாழ்க்கை, ஆண்டவர் என்னை எதுக்கு படைச்சார்னு எனக்கு தெரியலையேன்னார். அநேக நேரங்களில் நமக்கு தெரியாத ஒரு ரகசியம், கர்த்தர் யாரை கொண்டு எதை செய்ய போறார், எதுக்காக நம்ம படைச்சாருங்கிறது தெரியாது. உதாரணமாக பாருங்க, உன்னுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து கையில் தேடி எடுத்து, ஒரு மனிதனை கர்த்தர் ஏன் உருவாக்குகிறார், இதை குறித்து நாம் இன்னும் கேட்டுக்கிட்டு வரோம். 3 செய்தி கேட்டிருக்கோம். இப்போ இன்னொரு மனுஷனை பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் எப்போதும் சொல்றது உண்டு, தயவு செய்து சும்மா உட்கார்ந்துருக்காம எந்திரிச்சு போய் உங்கள் பைபிளை கையில் எடுத்துகிட்டு வந்து, நான் சொல்கிற வசனம் சரியா இருக்கா அதுக்காவது நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஏதோ கண்ண மூடிட்டு சொல்கிறாரே, சரியா இருக்குமா? நல்ல கேள்வி. கரெக்டாக தான் சொல்லுவாரா? நல்ல எண்ணம் தான். தயவு செய்து உங்கள் வேதத்தை திருப்பி நீங்களும் பாருங்க. இப்போ அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கைதூக்கவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கைதூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மணி மீதில் ஏறி அன்பர் பம்பனி போனா, சின்ன மணி மீதில் ஏறி அன்பர் பம்பனி போனா, இன்னும் அவர் எல்லகத்தில் அந்த அரசாழ்வார், இன்னும் அவர் எல்லகத்தில் அந்த அரசாழ்வார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பெரியோரும் சிறியோரும் குருத்தோலை பிடித்து, பெரியோரும் சிறியோரும் குருத்தோலை பிடித்து, ஓசன்னா ஓசன்னா என்று
ஆர்ப்பரித்து பாடுவோம் ஓசன்னா ஓசன்னா ஆர்ப்பரித்து பாடுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. எல்லாம் இந்த வாரத்தில் எல்லா சபையிலையும் பாடுவீங்க. பாவம் அதை போக்கவும் பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள ஏசையா பவனியாக போனார். அதை நினச்சி குருத்தோலை ஞாயிறில் நாம் குருபாதம் பணிவோம், திருவருள் ஆவி பெற்று திரியகரை போற்றுவோம்னு எல்லா சபையிலையும் இந்த வாரம் அனுசரிக்கிற வாரம். எனக்கு அன்பானுள்ளே, அப்படி பவனியாய் வந்த இயேசுராஜா எதுக்கு வந்தார்? உன்னை என்னையும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தருவதற்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். வேற எந்த நோக்கம் கிடையாது. நீயும் நானும் கெட்டு போயிடக்கூடாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதற்குத்தான் அவரையே இந்த உலகத்தில் தந்தருளி அன்பு கூர்ந்தார். உன்னை என்னை எதுக்கு உருவாக்கினான்? ஒரு மனுஷனை பற்றி வேதம் சொல்லுது பாருங்க. வாசிக்கலாமா? எரேமியா எல்லாம் எடுத்த வசனம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, நல்ல கவனிங்க, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, எரேமியாவே சொல்றார், என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், இதோ என் வார்த்தைகளை உன்னுடைய வாயிலே வைக்கிறேன், பார் பார், பிடுங்கவும் பிடுங்க, இடிக்க, அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அல்லேலூயா. எதுக்கு இந்த மனுஷனை ஏற்படுத்தினாரா? என்ன இவன் சொல்றான், சிறு பிள்ளையா இருக்கேன். 6ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சொல்றார், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட எரேமியாவை எதுக்கு ஏற்படுத்தினார்? இன்னைக்கு உன்னை என்னை எதுக்கு ஏற்படுத்தினா, எதுக்காக உருவாக்கப்பட்டோம் தெரியலையேன்னு ஏன் தான் நாம் பிறந்தனோங்கிறீங்க. எனக்கு அன்பானவனே, எங்கோ பிறந்த ஒரு பெண், 2 காலை இழந்த பெண், இங்கிலாந்து தேசத்தில் ஒருத்தி இருந்தா. அவளுக்கு 2 காலும் விளங்காது. அவளால் அந்த ஊனமுற்றோர் சைக்கிளை வச்சு தவிர எங்கேயும் போக முடியாது. She cannot able to move without the help of another people. But well educated, நல்லா படித்த பெண், இங்கிலாந்து தேசத்தில் இருந்தா. அவளுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்திய தேசத்தில்மா பெண் பிள்ளைகளை படிக்க விட மாட்டாங்க, கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டா அவங்கள படிக்க போகக்கூடாது, நீ என்ன ஒரு வீட்டில் போய் அடுப்புதானே போகிறேன்னு சொல்லி படிக்க விடாமல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மேல் வாழ்க்கை, அதாவது கல்லூரி ஹையர் எஜுகேஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க. ஆனால் 2 காலை இழந்த பெண், அவளுக்கு தாகம் வந்துச்சு. நான் இப்படி கால் இல்லாமல் இருக்கனே, என்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கல. அவள் ஒரு சைக்கிளை எடுத்தா, பின்னாடி ஒரு பாக்ஸை வச்சா, வீதிகளில் போய் நின்று கர்த்தருடைய நாமத்தை பாடினாள். யாராவது உதவி செய்ய வந்தா இந்த பாக்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லி அதை கலெக்ட் பண்ணி அனுப்பி, திருநெல்வேலியில் இன்றைக்கு சாராட்டக்கர் கல்லூரியும் ஹையர் செகண்டரி பள்ளியும் உருவாக்குவதற்கு 2 காலை இழந்த பெண்ணை கர்த்தர் உருவாக்கியிருந்தார். இன்றைக்கு உனக்கு எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கலாம், நாம் என்ன செய்திருக்கிறோம்? கர்த்தர் ஏன் நம்மை உருவாக்கினார்? ஒருவேளை அவளை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்கணும், கையை வழங்கலை, காலு வழங்கலை, இவ என்னத்துக்கு பிரயோஜனம்? ஏன்னா மனிதர் பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. நாம் பாடுறோம்ல,
மனிதர் தோற்றும் போது உம்மில் பகிட செய்பவரே. மனிதர், இந்த மனிதர், உலக மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. தேற்றி வளமாய் காப்பவரே. வார்த்தையின தேற்றி வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை, இந்த வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே. வாழ்க்கை பயணத்திலே நயத்தோடாயிருப்பவரே. உள்வார்த்தை என்னும் உணவா பழமாய் காப்பவரே. உள்வார்த்தை என்னும் உணவா பழமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். யார் யாவரு? கூடவே இருக்கிறவர் மட்டுமல்ல, தாங்க பலன் தருகிறவர். அதனாலதான் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம நினைக்கிறோம், 2 கால் இல்லாத ஒரு பெண்ணால என்ன செய்ய முடியும்? அவ காரியத்தை அவ பார்க்கறது கஷ்டம். ஆனா அப்படி இருந்தும் இன்றைக்கு அவள் மரித்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறாள். எத்தனையோ பெண்கள் அந்த சாரா டக்கரில் படித்து வெளியே வந்துருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை எதுக்கு உருவாக்கியிருக்காரு? எதுக்கு இவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்காரு? எதுக்கு இவ்வளோ கல்வியை கொடுத்தாரு? இத்தனை வயசு வர பாதுகாத்து வச்சிருக்காரு. எதுக்கு? ஏதாவது எதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் ராஜாவுக்கு. எதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும், செவிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துதிக்க வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். எதாவது 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 செய்யவே ஒவ்வொரு நாளும் என்னே ராஜாவுக்கு. தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டும் ஊழியங்களை, நமது பணத்தா நமது ஜெபத்தா நமது பணத்தா
நமது ஜெபத்தா ஏதாவது 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 செய்யவே ஒவ்வொரு நாளும் ராஜாவுக்கு ஏதாவது 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 செய்யவே ஒவ்வொரு நாளும் ராஜாவுக்கு ஏதாவது செய்யறதுதான் ஒண்ணு என்னை உருவாக்கியிருக்கார். நாம என்ன செஞ்சிருக்கோம்? எனக்கு அன்பானவர்களே, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். 2 காலும் விளங்காத பெண்ணு எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. அவளை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? நொண்டி. இவன் என்ன செய்ய போறான்? கர்த்தர் எதுக்கு உருவாக்கினார்? எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையில் கல்வி கண்ணை திறப்பதற்கு கர்த்தர் ஏற்படுத்தினார். நான் அப்படி தான் புரியாமல் இருந்தேன். எதுக்கு என்னை உருவாக்கி என்ன பிரயோஜனம் எல்லாம் விட்டுட்டு போனானே. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு எத்தனையோ பேர் பார்த்து ஆச்சரியப்படவளுக்கு என்னையா கண்ணு தெரியாதா, அவ்வளவு இப்படி பைபிளை பேசுகிறாரு. நானா பேசுகிறேன்? அவரில் பேச வைக்கிறாரு. எதற்காக மனிதனை உருவாக்கினார்கள் நமக்கு தெரியாதுங்க. அதனால தான் இங்கே எரேமியா சொல்கிறான், நான் சிறு பிள்ளை பேச தெரியாதியா. அவர் சொல்றார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, அறியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத. நான் உன்னை என்ன செய்ய போறேன்? என் வார்த்தைகளை உன் வாயில் என்ன செய்ய போறேன்? வைக்க போறேன். ஏன்னா அந்த வார்த்தை என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. அவருடைய வார்த்தை ஆதியிலே இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை. அது தேவனாய் இருந்த வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார். அற்புத பாலனாக பிறந்தார். ஆனந்தன் பாவத்தை சாபத்தை தீர்த்திட, ஆனந்தன் பாவத்தை சாபத்தை தீர்த்திட, அதிலையோ திருத்திட கண்ணர மன்னர தீர்த்தி தீமையகத்திட சங்கீத 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 சோமன சோமன பாடவே இங்கித இங்கித தம இருதயத்தில் எங்கும் நிறைந்திட ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார். அற்புத பாலனாக பிறந்தார். அபிரகாம் விசுவாசம் வைத்து, அபிரகாம் விசுவாசம் வைத்து அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் அற்புதம் தற்பதனா தன்னர மன்னர தீர்த்தி தீமையகத்திட சங்கீத இங்கீத இங்கீத சகல சோபன பாடவே இங்கித 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 நமது இருதயத்தில் எங்கும் நிறைந்திட ஆதி திருவார்த்தை தேவி அற்புத பாலனாக பிறந்தார். அற்புத பாலனாக பிறந்தார். ஆதியில இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்த வார்த்தை. அந்த வார்த்தையை உன் வாயில வச்சார்னா அந்த வார்த்தையினால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தை வெறுமையா திரும்பவே திரும்பாது. அவர் விரும்பின காரியத்தை செஞ்சுதான் வரும். அதனால எரேமியா சொல்லாரு, என் வார்த்தைகள் என்ன செய்தேன்? உன் வாயிலே வைக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாயிலையும் கர்த்தருடைய வார்த்தை தேடுவாங்க, அறிவை தேடுவாங்க. நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை அநேகரை காயப்படுத்துறதா இருக்கக்கூடாது, காயம் கட்டுகிறதா இருக்கணும். அநேகரை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையா இருக்கும். இயேசுடைய வார்த்தை எத்தனை பேரை தேற்றுச்சு. 12 வருஷம் வேதனைப்பட்ட பெண்ணை பார்த்து சொல்றாரு, என் மகளே
உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வாயும் பேசாம காது கேட்காதவனதை பார்த்து எப்பத்தா திறக்கப்படுவாய். ஒரு கேசியில பிடிபட்ட ஒரு பெண்ணை பார்த்து இனி பாவம் செய்யாதே. அடித்த மாதிரி வார்த்தை மனசில் அப்படி உரைச்சிக்கிட்டே இருக்கும். யாரும் உன்னை ஆக்கினக்குள்ளா தீர்க்கலையா? தீர்க்கல ஆண்டவரே, நானும் உன்னை தீர்க்க போகிறதில்ல. ஆனால் ஒரே ஒரு சின்ன விருப்பம், இனி பாவம் செய்யாதே. அநேக நேரங்களில் அவருடைய வார்த்தை நமக்கு தெரியல. எதுக்கு நம்மளை உண்டாக்கினாருங்கிறது நமக்கு விளங்கலை. ஒவ்வொரு மனுஷனை குறித்து நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, கேட்குறீங்களே, பரவசம் அடைகிறீங்களே. எத்தனை நேரம் உட்காந்து புலம்புறீங்க, என்னை ஏன் படைச்சாருங்கிறீங்களே. கர்த்தருக்காக மட்டும் கொஞ்சம் செயல்பட்டு பாருங்க, உங்களை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றுவார். ஒன்றுக்கு உதவாத உங்களை கொண்டு எத்தனை பெரிய காரியத்தை செய்வார். ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்ல போகிறேன். ஒன்றுக்கு ஆகாத ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார்னு. ஒருத்தன் வேலையே இல்லைன்னு ஒரு போதகத்தை வந்தான். ஏதாவது ஒரு வேலை கொடுக்க பிரதர், நான் சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சு, ஒரு வேலை இருந்தால் போதும். அவர் சொன்னார், எப்பா என்கிட்ட கொஞ்சம் சின்ன பிள்ளைய இருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைய, அவங்களுக்கு சமையல் பண்ண தெரியுமான்னார். ஏதோ என்னால் தெரிஞ்சால் பண்ணுவேன்னார். எங்கே பண்ணுங்கன்னு ஒரு 2 படி அரிசி எடுத்து கொடுத்து சொன்னார், சுத்தமாக கழுவி கொண்டு வரணும் சமையல் பண்ணனார். போனால் 2 மணி நேரம் ஆளை காணும். இவனை போய் பார்த்தா சுத்தமாக கழுவினோன்னு சோப்பு பவுடர் போட்டு கழுவிக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவனை வச்சுருந்தார். அவன் அந்த இடத்துல இருக்கும்போது ஏசு ஏசு ஏசுன்னு ஜெபம் பண்ணுவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவன், என்னடா புதுசாக இந்த மந்திரம் சொல்கிறானேன்னு போய் பக்கத்தில் வேலை இல்லாமல் இருக்கும்போது வந்தான். ஒரு டிவி ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் படுத்து கிடந்தான். அவனுக்கு காதில் வாயில் மூக்கில் டீப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தான். இவன் போய் இயேசு நாமத்தில் அவனை சுகங்களைக்கு எந்திரினா அவன் அத்தனை டீப்பு உருவி போட்டு எந்திரிச்சு ஓடி போயிட்டான். ஒன்றுக்கு ஆகாத மட்டி மடையன்னு சொல்கிறமே, அப்படிப்பட்டவனை கொண்டு கூட அற்புதம் செய்ய முடியும். உங்களை ஏன் படைச்சேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள், கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஆனால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. எப்படி இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை நான் கணக்கு வைக்கிறவங்க பிரதர், எங்களுக்கு கணக்கு வச்சா செய்ய முடியும், என்கிட்ட கேளுங்க, அதுக்கு வழி இருக்குது, தாராளமாக சொல்கிறேன். தபால் வழியாகி நீங்கள் உதவுகிற மக்களுக்கு சொல்லுவேன். மணியாளர் கமிஷன் இல்லாமல் கட்டுறதுக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ போஸ்ட் பேங்க் இருக்குது, நீங்கள் அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். நம்பர் அதுக்கும் சொல்கிறேன், 36 35 38 89 63. இந்த நம்பரை சொன்னீங்கனால போஸ்டல் பேங்க் அதில் பேரோட அகஸ்டின்னு பேரோடு வரும். இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள. இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளில் எதற்காக கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்கினார், இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. ஒரு எரேமியா அறியாத பருவம், சிறு பிள்ளை என்று சொன்னான். கர்த்தர் அவனை கொண்டு செய்ய நினைத்த காரியம் எத்தனை. இந்த உலகத்தில் நாங்களும் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டார். எத்தனை ஆசீர்வாதம். ஒவ்வொருவருக்கும் மனதில் அந்தந்த காரியத்தை உணர்த்தும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மனபாரத்தோடு, வேதனையோடு, வியாதியின் கண்ணீரோடு, சொல்ல முடியாத பாரத்தோடு அமர்ந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீரை துடைப்பீராக, கவலைகளை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும்
பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.